பள்ளி வாயில்களில் சப்தத்தை உயர்த்துவது தடுக்கப்பட்டதாகும். சப்தத்தை உயர்த்துவது என்பது உலக விவகாரங்களை பேசியோ அல்லது சர்ச்சைகளை ஏற்படுத்தியோ குழப்பங்களை ஏற்படுத்தியோ இது போன்ற நிலைமைகளில் பள்ளியில் சப்தம் உயர்வது என்பது தடுக்கப்பட்டதாகும். எனவே பள்ளியினுடைய கண்ணியம் என்பது அதற்கென்றே உரிய விதத்தில் அது பேணப்பட வேண்டும். குறிப்பாக அதானின் பொழுது சப்தம் வரும், தொழுகை நடாத்தும் பொழுது சப்தம் வரும், உபதேசங்கள் செய்கின்ற நேரத்தில் வருகின்ற சப்தம், இது போன்றவைகள் அங்கே நிகழ்வது வழக்கம். எனினும் அதற்கு மாற்றமான சப்தங்கள் என்பது எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான நிலைமைகளில் யாரேனும் வந்து கொஞ்சம் சப்தத்தை குறைங்க என்று சொன்னால் நாங்கள் அதை கண்ணியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளியில் நோட்டமிடுகிறார்கள். இரண்டு பேர் மிகவும் சப்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? நாங்கள் தாயிஃபில் இருந்து வந்தோம். நீங்கள் இங்கே உள்ளவர்களாக இருப்பின் உங்களை நான் தண்டித்திருப்பேன். உங்களுடைய சப்தத்தை கண்ட மாதிரி அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளியில் நீங்கள் உயர்த்துவீர்களா என்று ஒரு வகையான எச்சரிக்கை துணையில் கேட்டார்கள். புகாரி கிரந்தத்தில் 470வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.